எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்களுக்கு வந்து தெரியாது. நான் வந்து சைனாவில் ஜிங்டாவ் யூனிவர்சிட்டியில் இருக்கோம். டெய்லி வீட்டில் இந்தியன் ஃபுட் சாப்பிட்டு போர் அடிச்சு எனக்கு சரி நிற்குதா இட்டாலியன் ஃபுட் ட்ரை பண்ணலாம் அப்படி நான் குக் பண்ணதான் வந்து இந்த பிஸா ரெசிபி. இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 ஹார் முடியும் வந்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கேன். அப்புறமா அந்த மாவு வந்து 2ஆக பிரிச்சுட்டு நம்ம எந்த பேனில் வந்து பிஸா பண்ண போகிறோமோ அதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு மேலே வந்து பிஸா சாஸ் அப்புறம் கொஞ்சம் சீஸ் அப்புறம் வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸ்லாம் கண்ணாப்பிலாம் கட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் மேலே டாப்பிங்ஸாக வச்சுட்டு அதுக்கு மேலே திருப்பி சீஸ் ஃபில்லிங்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓவனில் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் வந்து நான் குக் பண்ணி எடுத்துட்டேன். என்னோடய பிஸா வந்து 20 மினிட்ஸ்லேயே நல்லா குக் ஆகிடுச்சு. அப்புறம் அதுக்கு தேவையான கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸு அப்புறம் பிஸா சீசனிங் நீங்கள் எது வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் அதெல்லாம் கொஞ்சம் டாப்பிங்ஸாக நல்லா திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் செம்ம ஜூஸியாக இருந்துச்சு. மேலே டாப்பிங்ஸை விட அந்த கீழே இருக்க ப்ரெட்டு பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. நான் நிஜமாக செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். ஓகேங்க, பாய்.